தலை போல வருமா, தலை போல வருமா, உண்மையிலேங்க தலை போல வருமா அப்படின்றத உண்மையாக்கும் வகையில பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிங் எஸ் அஜித் சார் தான் ஒன்ஸ் அகைன் அப்படின்றத நம்மளுடைய தலை ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, திருப்பூர் சுப்பிரமணியன் நினைக்கிறேன். அவரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல டாப் 5 மூவிஸ் எது அப்படின்றத வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா நம்பர் 5வது இடத்துல இருக்கிறது எந்த படம் பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி, அதாவது நம்ம விஜய் சேதுபதி நடிச்சார் பாத்தீங்களா, அந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி அது டாப் 5 பிடிச்சிருக்கு. இது நம்ம பேசுறது தமிழ்நாடோட தியேட்டர் கலெக்ஷன் மட்டும், சரியா? சோ 5th பிளேஸ தலைவன் தலைவி படம் ஆக்கிபை பண்ணிருக்கு. 4th பிளேஸ பாத்தீங்கன்னா நம்மளுடைய குட்டி டிராகன், அதாவது நம்ம பிரதீப் நடிச்ச டிராகன் படம் 4th பிளேஸ் ஆக்கிபை பண்ணிருக்கு. அது கிட்டத்தட்ட எவ்வளவு கோடியா கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83 crores, அரௌண்ட் 83 crores தமிழ்நாடு தியேட்டர்ஸ்ல மட்டுமே அந்த படம் கலெக்ட் பண்ணி 4th பிளேஸ் ஆக்கிபை பண்ணிருக்கு. 3வது பிளேஸ் எந்த படம் ஆக்கிபை பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு நினைச்சுங்களேன், நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. எஸ், இட் இஸ் அஜித் சார்ஸ் விடாமுயற்சி. எவ்வளவோ நெகட்டிவ் ரிவ்யூஸ், எவ்வளவு பேர் என்ன அஜித் சார் இந்த படத்துல நடிச்சிட்டாரு, இது ரொம்ப ஸ்லோவா போற படமாச்சே, இது அஜித் சாருக்கு கெத்தான படமாவே தெரியலையே, அப்படி இப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ போட்டு குவிச்சாங்க அந்த படத்துக்கு. இருந்தாலும் டேய் எங்க அஜித் சார் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும்டா, நாங்க ரசிச்சு பார்ப்போம் அப்படின்னு அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடாமுயற்சி. அண்ட் எஸ், ஒரு சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்ப படமா இருக்கு. ஒரு கணவன் மனைவி எப்படி அந்யோன்யமா வாழணும், மனைவியே கணவனை விட்டுட்டு போறேன்னு சொன்னாலும் அந்த கணவன் அந்த மனைவியை எப்படி டேக் கேர் பண்ணணும், எப்படி கஷ்டப்படணும் அப்படின்றத ஒரு ஃபேமிலிஸ்க்காக எடுத்த படமா உங்களுக்கு விடாமுயற்சி போச்சு. அந்த விடாமுயற்சி படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டர்ஸ்ல மட்டும் உங்களுக்கு 83 crores and above, அதுக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்பர் 3 பொசிஷனை ஆக்கிபை பண்ணிருக்கு. இப்போ நம்பர் 2 பொசிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா கூலி படத்துக்கு கொடுத்திருக்காரு. கூலி உங்களுக்கே தெரியும், ரிலீஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட 3 weeks கம்ப்ளீட் பண்ண போது. அந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 crores தமிழ்நாடு தியேட்டர்ஸ்ல மட்டும் அச்சீவ் பண்ணி நம்பர் 2 பொசிஷனுக்கு போயிருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், தலைவரோட சிஷியன் தான் தலை. தலைவர் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வைட் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிருக்கு. தமிழ்நாடு தியேட்டர்ஸ்லயும் அந்த கலெக்ஷன் ரேட்ஸ்ன்றது ரொம்பவே ஜாஸ்தியா போச்சு. பட் என்ன இருந்தாலும் தலை ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு செகண்ட் பிளேஸ்ல கூலி இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையோட குட் பேட் அக்லி. இது உண்மையாலேயே தலை ஃபேன்ஸ் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லா தலை ஃபேன்ஸும் தலைவர் ஃபேன்ஸாவும் இருந்தவங்க தான். தலை ஃபேன்ஸ் தலைவர் ஃபேன்ஸும் எப்பவுமே ஒன்னா இருக்கிறவங்க தான். இந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ன்றது ஒரு வகையில அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி தானே தவிர்த்து பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அது கிடையாது. இங்க தலை நம்பர் 1 பொசிஷன் ஆக்கிபை பண்ணிருக்காரு. அதாவது குட் பேட் அக்லியோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 crores above கிராஸ் பண்ணி தமிழ்நாடு தியேட்டர்ஸ்ல நம்பர் 1 பொசிஷன் ஆக்கிபை பண்ணிருக்கு அப்படின்றத தமிழ்நாடு தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சொல்லியிருக்காரு. இது இப்போ சரி, தலைவரை தலை பீட் பண்ணிட்டாரா, இப்போ அகைன் தலைவர் பீட் பண்ணிட்டாரு. என்னதான் தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல குட் பேட் அக்லி 150 crores above தாண்டி இருந்தாலும் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எடுக்கும் போது கூலி படம் நம்பர் 1க்கு போகுது. அதாவது வேர்ல்டு வைடுன்னு பார்க்கும்போது அது 200+ crores கிராஸ் பண்ணி கூலி படம் நம்பர் 1 போகுது. சோ ஹெவி காம்படிஷன் இந்த வருஷத்துல எந்த படத்துக்குள்ள நடந்திருக்குன்னா கூலி, விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி. அதாவது ஒரு தலைவர் படம் 2 தலை படம் தான் இந்த வாட்டி பாக்ஸ் ஆபீஸே தூக்கி நிறுத்தி இருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலன்னு சொல்லியிருக்கலாம். எஸ்ங்க, உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 படங்களை எடுத்து பாருங்களேன். ஒரு குட் பேட் அக்லி படத்தை எடுத்தீங்கன்னா தலை ரசிகர்களுக்கான ஒரு படமா இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸும் கொஞ்சம் கூட எமோஷனா ஃபீல் பண்ணாம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி நீங்க அப்போத்தி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அங்க மக்கள் அந்த கொடுத்த ரிவ்யூஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணி ரசிச்சு கொடுத்தாங்க குட் பேட் அக்லிக்கு. ஏங்க, இது அஜித் சார் ஃபேன்ஸ் ரசிக்க வேண்டிய படங்க, ஒரு தன்னம்பிக்கை நாயகனுக்கான படங்க. ஏன்னா விடாமுயற்சி கொஞ்சம் செட்பேக்ல போச்சு அஜித் சாருக்கு. உங்களுக்கு ரிவ்யூஸ் வரும்போது பாத்தீங்கன்னா விடாமுயற்சி செட்பேக்ல போன மாதிரி இருந்தாலும் அதை தூக்கி நிறுத்துறதுக்காக குட் பேட் அக்லி வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விடாமுயற்சி
கம்ப்ளீட் ஒரு ஃபேன் பேஸ்டு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஃபேமிலி பேஸ்டு சப்ஜெக்ட். குட் பேட் அக்லி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஃபேன்ஸ்க்காக அஜித் சாரை ரசிக்கணும்னு ஆசைப்படுறியா, அஜித் சாரோட வெறிய நான் எடுத்திருக்கேன்டா, வந்து இந்த படத்தை பாருடா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல நம்பர் 1 கலெக்ஷனை வந்து கொடுத்திருக்கு குட் பேட் அக்லி. அதே மாதிரி கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், தலைவருக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஃபேன்ஸ் எல்லா கண்ட்ரிலயும் இருக்கிறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரீ புக்கிங்ஸ் எல்லாம் எப்படி போச்சுன்னு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் வீடியோஸ். அது யுஎஸ்ஏவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், யூரோப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எங்க வேணாலும் இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், அடிச்சு தள்ளி ப்ரீ புக்கிங்ஸ்லயே ஒரு சாதனையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூலி படம் வந்து பண்ணிட்டே இருந்துச்சு. இந்தியன் வரலாறு தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே வந்து ஒரு படம் வந்து இவ்வளவு ப்ரீ புக்கிங்ஸ்ல அள்ளுதுன்னா அது வந்து கூலி படம் தான் அப்படின்ற மாதிரி தான் ப்ரீ புக்கிங்ஸ்லேயே பண்ணிருந்தாங்க. ஸோ வேர்ல்ட் வைட் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து கூலி படம் வந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எஸ் 1000 crores லெவல் மார்க்குக்கு சாட்டிஸ்பாக்சன் பண்ண முடியலனாலும் அந்த படம் வந்து போட்ட பட்ஜெட்டை விட அதிக வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது ஏன் 1000 crores அச்சீவ் பண்ண முடியலன்றதும் நம்ம தெளிவா டீடைல்டா பேசியிருந்தோம். பிகாஸ் மிகப்பெரிய ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏ சர்டிபிகேட். ஏன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்த உடனே அது வந்து 18+ போயிடுது. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைகளை கூட்டு வந்து பார்க்க முடியல. இப்ப குழந்தைகளோட வரும்போது அவங்க வந்து சில தியேட்டர்ஸ் வந்து குழந்தைகளை அலோவ் பண்ணல. சோ என்ன ஆயிடுது, அந்த ஃபேமிலியால அந்த படத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு. யாரும் குழந்தைய வீட்டுல விட்டுட்டு படத்துக்கும் வர முடியாது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சிலது இருந்தனால அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 crores மார்க்கெட் அச்சீவ் பண்ண முடியல. அதே மாதிரி இன்னொன்னு வந்து அப்போதைக்கு வந்து பேன் இந்தியா மூவியா வந்த படம் வந்து கூட வந்து வார் 2. சோ கூலின்னு ஒண்ணு மோதும்போது வார் 2வும் கூட மோதும்போது கலெக்ஷன்ஸ் லைட்டா பிரேக்அப் ஆயிடுச்சு. வார் 2 வந்து மிகப்பெரிய செட்பேக்கா போச்சு. வார் 2 வந்ததும் தெரியல போனதும் தெரியல. பட் இருந்தாலும் கலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் கூலி படம் அடி வாங்கினால இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 700 crores மார்க்ல இருக்காங்க. அதாவது ரஜினி சாரோட மிகப்பெரிய ஹிட், ரஜினி சார் மிகப்பெரிய ஹிட் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே அதிக வசூல் பண்ண படம் வந்து எந்திரன் 2க்கு அப்புறமா உங்களுக்கு ஜெயிலர் இருக்கு. இப்ப ஜெயிலருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூலி வந்திருக்கு. சோ இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வசூல் மழையை பொழிந்திருக்கிறதாக நம்மளுடைய திருப்பூர் சுப்ரமணியன். இது வந்து நான் உக்காந்துக்கிட்டு இங்க கதையா அள்ளி விடல, இல்லைன்னா ஏதோ வந்து காது செவி வழி செய்தியா வந்து சொல்லிட்டு நான் வந்து இங்க கதையா விஜய் ஃபேன்ஸ் மாதிரி அள்ளி விட்டுட்டுலாம் நான் இல்ல. விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இதே அவங்க இந்த சேனல்ல பாத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன உங்க குட் பேட் அக்லின்றீங்க கூலின்றீங்க, எங்க தளபதியோட லியோ படம் தான்டா வசூல் பண்ணிச்சுன்னுவாங்க. ஆனா அந்த லியோ படத்தை எல்லாரும் இப்ப காரி மூஞ்சி டாக்குமெண்ட்லாம் ரிலீஸ் ஆனது உங்களுக்கு நல்லா தெரியும். எடுத்த ஃபர்ஸ்ட் நாளே 150 கோடி கலெக்ஷன், 148 கோடி கலெக்ஷன் தானுங்க. ஆனா அதோட மொத்த தியேட்டர் ரெவென்யூவே 160 crores கிட்ட வரல, அவ்வளவுதான் போச்சு. அதுக்கு மேல அது வசூலே பண்ணல அப்படின்னு சொல்லி காரி மூஞ்சில துப்புற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ பொய்களின் இளவரசரா நம்ம இருக்க விரும்பல. இதுல பொய் சொல்லி என்னங்க ஆக போகுது? இப்போ நான் உட்காந்துட்டு இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லாம நான் உட்காந்துட்டு இங்க நம்பர் 1 குட் பேட் அக்லி, நம்பர் 2 கூலி, நம்பர் 3 விடாமுயற்சி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு ரிப்போர்ட் பேஸ்ட பண்ணி அவங்க தியேட்டர் நிறுவன ஓனர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அவங்க சொல்லுறத நம்ம சொல்லுறது ஒன்றும் தப்பு கிடையாது. சோ அவங்க சொல்லியிருக்காங்க இந்த படங்கள்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. எஸ் உண்மையில நீங்க இப்போ டிராகன்லாம் எடுத்துக்கோங்களேன், நல்ல கருத்து சொல்ற படம். இப்ப அந்த படம் 4வது பிளேஸ்ல இருந்து ஒரு 83 crores வசூல் பண்ணிருக்குன்னா அது நல்ல கருத்தை சொல்ற படம் தான். ஒரு சின்ன வயசுலயோ இல்ல காலேஜ் போகும் டைம்லயோ நீங்க சரியா படிக்கலன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. அந்த ஃபியூச்சருக்கு போனாலும் நீங்க திருப்பி வந்து படிச்சுதான் ஆகணும், ஏன்னா படிப்பு முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்தை இளைஞர்கள் மத்தியில புகுத்தி ஒரு நல்ல கருத்து சொல்ற படமா வந்துச்சு. பிளஸ் என்டர்டைனிங் ஃபேக்டர்ஸும் அந்த படத்துல நிறைய இருந்தனால அது வந்து ஒரு போட்ட பணத்தோட டபுள் ட்ரிபிள் மடங்கு வசூல் பண்ணி நல்ல சாதனையை பறிச்சிச்சு அந்த படம். அதே மாதிரி விடாமுயற்சி ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட், நல்ல குடும்ப பின்னணி கொண்ட சப்ஜெக்ட் இருந்தனால உங்களுக்கு விடாமுயற்சி 3rd பொசிஷன் போகுது. கூலி சொல்லவே தேவையில்லைங்க, தலைவருங்க, தலைவருக்காகவே போய் உக்காந்து பார்க்கலாம். அதுலயும் வந்து ஒரு டிஃபரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கண்டென்ட்ஸ் அதுக்கு உள்ள போட்டு ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸா தூக்கிட்டு போயிட்டு அவரோட பழைய பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அழகா போர்ட்ரே பண்ணி அந்த படத்தை எடுத்தனால அந்த படம் வந்து 2nd பொசிஷன். என்ன இருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் குட் பேட் அக்லி தான் வந்து 1st பிளேஸ் ஆக்கிபை பண்ணிருக்கு. ஏன்னா எங்க அஜித் சாரோட ஃபேன்ஸ் நான் இன்னைக்கும் சொல்றேனே, வெறியங்க நாங்கெல்லாம் வந்து அந்த ஒரு அஜித் சார் எங்களுக்கு நடந்து வந்தாலே போதும். ஒன்னும் இங்க வந்து அஜித் சார் வந்து டான்ஸ் ஆடணும்னு நான் உட்காந்து பாக்கல, ஒன்னும் அஜித் சார் வந்து நடிப்பு திறமையால பின்னணும்னு நான் பாக்கல, ஒன்னும் அஜித் சார் வந்து ஃபைட் போட்டாதான் நான் பாப்பேன்லாம் கிடையாது. ஏன் அஜித் சார் வந்தா போதுங்க, எங்களுக்கு ஆடணும்னு அவசியம் இல்லைங்க, எங்களுக்கு நடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எங்களுக்கு சண்டை போடணும்னு அவசியம் இல்லைங்க. தலை வந்து அப்படி நடந்து வந்தாலே போதும், ரசிச்சு பார்ப்போம்.
தலை எப்படி நடந்து வந்தா ரசிச்சு பார்ப்போமோ அதே மாதிரி தலைவர் நடந்து வந்தாலும் ரசிச்சு பார்ப்போம். ஏன்னா இவங்க 2 பேரை நம்ம ஏன் ரசிச்சு பார்க்கிறோம்? இவங்க 2 பேரும் ரசிகர்களை எதற்கும் பயன்படுத்தாத மனிதர்கள், அதாவது தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தாத மனிதர்கள். ரஜினி சார் நினைச்சிருந்தாருன்னா 96லயே அரசியலுக்கு வந்துருக்கலாம், 96லயே சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம். அப்பெல்லாம் ரஜினி சாருக்கு இந்த கிரேஸ் எல்லாம் இப்போ விஜய்க்கு வந்து கால் தூசிக்கு கூட இல்ல. அவ்வளோ ஃபேம் இருந்துச்சு ரஜினி சாருக்கு அந்த காலகட்டத்திலேயே. வந்தா சிஎம் சீட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்போ கூட ரஜினி சார் யோசிச்சாரு, ஏன் நம்ம என்ன தொழிலுக்கு வந்திருக்கோம், நம்ம ஏன் போயிட்டு இதுல இன்வால்வ் ஆகணும்னா அதை பண்ணுறதுக்கு அரசியல் கட்சிகள் இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம ரசிகனை நம்ம தவறாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் யோசிச்சு பின்னாடியும் வரலான்னு பார்த்தாரு அரசியல்ல. ஆனா என்ன பண்ணாரு, வேணாம் இது நமக்கு செட் ஆகாது, நம்ம ரசிகனை வந்து நம்ம போய் சண்டை போட வைக்க தேவையில்ல, ஏன்னா அரசியல்னா சண்டை போடணும், பக்கத்துல எனிமிட்டி உருவாகும், அந்த மாதிரி ஏன் நம்ம ஆசைக்காக அவனை ஏன் எடுத்துட்டு போகணும்னு யோசிச்சவர் ரஜினி சார். அதே மாதிரி அஜித் சார் தன்னுடைய அறிக்கையில கூட 33 years ஆஃப் அஜித்திசம் வந்துச்சு, அப்போ கூட தன்னுடைய ரசிகனுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சாரு. தன்னுடைய ரசிகனை எந்த காலத்திலும் தான் சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னவர். ஏன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்தையே கழிச்சு போட்டவர் அஜித் சார். ஏன்டா எனக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, ஏன்டா எனக்காக வந்து பால் ஊத்துறீங்க, ஏன்டா எனக்காக காசு வேஸ்ட் பண்றீங்க, போங்கடா நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்களான்னு சொன்னவர் அஜித் சார். ஏன் இந்த 2 மனிதர்களுக்கு நம்ம வந்து ஒரு ரசிகனா இருக்கிறோம்னா இதனாலதான். இவங்களுக்கு வந்து ரசிகனா இல்லாம வேற எந்த நடிகனுக்கு ரசிகனா இருந்தா நம்மளுக்கு என்னங்க இருக்க போகுது?